Hi everyone, 10th standard மேக்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. நான் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்கிறீங்களா? 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அருமையான சேனல், நம்ம சேனல் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். 11th 12th கரியர் கைடன்ஸ் எல்லா டைமும் நம்ம இருப்போம். ஸோ இப்போது என்னென்னா 100க்கு 100 மேக்ஸில் எப்படி எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். பட் இப்போது நம்ம 100க்கு 100 அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 மாதம் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச் கடைசியில் தான் எக்ஸாம். ஸோ சூப்பராக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். ஒன்றுமே தெரியலனா கூட ஃபெயில் ஆயிடுவேங்கிற கூட 55 மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம். நான் 3 கேட்டகரியாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ. 55, 85, 100. ஸோ 3 கேட்டகரியாக சொல்கிறேன். நீங்கள் எடுக்காது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸில் ஒரு வேளை நான் சொல்கிற மாதிரி 8 சாப்டரே முடிச்சிங்கன்னா சூப்பர். 8ல் 5 முடித்தா பக்கா சேஃபு. ஒரு 3 தானே முடிச்சிடலாம். 8ல் 3 தான் முடிச்சிருக்கனாலும் பரவாயில்ல. 8ல் நான் 1 2 தான் முடிச்சிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் கூட அது சரியாக படிக்கலை, ஏதோ ஒன்று தான் நான் நல்லா முடிச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் எவ்வளோ சாப்டர் முடிச்சிருக்கீங்க. சாப்டர் 1 5 மார்க்கில் 2, 2 மார்க்கில் 2. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி பசங்களுக்கு. அதாவது ஒன்றுமே படிக்க முடியல சார், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஐடியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் முழுக்குமே 5 மார்க் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வரும். ஏ கிராஸ், ஏரோடைகிராம், எஃப்ஓஜி, இந்த சம்ஸ் 2 மார்க்கும் 2 வரும். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 14 மார்க் பக்கம் எடுக்கலாம். கிராஃபு, ஜாமெண்ட்ரியில் 4.1 சிமிலர் ட்ரையாங்கிள், 4.4 டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா போதும் இல்லையா? 4.4 டேஞ்சன்ட்டு, 4. எனி 2 பார்த்தா போதும். கிராஃபில் ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்டர் 8ல் 5 மார்க்கில் 1 ப்ராபபிலிட்டியில் 1 கண்டிப்பாக எழுதிடு, ஈஸி. 2 மார்க்கில் 1 எழுதிடு. ஸ்டாட்டில் 5 மார்க் வந்துச்சுனாலும் விட்டுறது வேணாம். 2 மார்க்கில் 1 எழுதிடு. அது போக மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு 5 மார்க் வருது, ஒரு 2 மார்க் வருது, எழுதிடு. அது போக புக் பேக் 1 மார்க், 14மே புக் பேக் தான் வரும். ஏதோ ஒன்று வேணால் ட்விஸ்ட் ஆகும். தியரம்ஸ் வரும், தேல்ஸு, ஆங்கிள் பைசெக்டர், பித்தகாரஸ் தியரம், இந்த 3 தியரம். இது எல்லாம் பண்ணி நான் பக்காவாக எல்லாமே மார்க் எடுத்தேன். 55, குறைஞ்சபட்சம் 50 மார்க் எடுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பசங்களுக்கு, அதாவது முடியாத பசங்களுக்கு. ஓகேவா? பெருசாக என்ன சொல்ல, 2 சாப்டர் படித்தா போதும், மேட்ரிக்ஸ் மட்டும் இன்க்ளூடட். அடுத்தது புக் பேக், அதாவது இது வந்து 86 மார்க் எடுக்கிறதுக்கு, இது சென்டம் எடுக்கிறதுக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது புக் பேக்கில் 14 1 மார்க் வரும். புக் பேக்கில் 13ன்னு வச்சுக்கலாமே, 14 ஏதோ ஒன்று ட்விஸ்ட் ஆகும். ஜாமெண்ட்ரி 8 மார்க், கிராஃப் 8 மார்க் கிடச்சிருவீங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 7, சாப்டர் 8 இதில் எல்லாத்துலேயுமே 2 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த 2 5 மார்க்கை எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த சாப்டர்ஸ் நல்லா தரவாக இருக்கணும். முக்கியமாக இந்த சாப்டர் 1 ஈஸி, சாப்டர் 2ல் ஜேபியும் தரவாக இருக்கணும், ஜிபியும் தரவாக இருக்கணும். சாப்டர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா 7.1லேருந்து 7.4 வரைக்கும் தரவாக இருக்கணும். 8th சாப்டரில் ஸ்டாட்டு, ஆக்சுவலாக 8th சாப்டரில் ஸ்டாட்டில் ஒன்று வருமா வராதா, அதனால் இங்கே வந்து நம்ம வந்து R1ன்னு போட்டுக்கலாம், ப்ராபபிலிட்டியாக தர வருங்க. அப்புறம் சாப்டர் 4 தியரம்ஸ். இது நீங்கள் பண்ணிங்களா குறைஞ்சபட்சம் 7 5 மார்க். நான் 7னே கணக்கு போடுறேன். 2 மார்க்கில் ஒரு 7னே சும்மா கணக்கு போடுறேன். நீங்கள் கணக்கு போடுங்க. இந்த மேட்ரிக்ஸே நான் சேர்த்தலை, மேட்ரிக்ஸும் நான் சேர்த்திட்டேன்னா வருமா வராதோ 5 மார்க், ஆனால் 2 மார்க் ஒன்று வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே 8 2 மார்க் எழுதிக்கலாம். 5 மார்க் 8னே வச்சுக்கோங்க. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கட்டாயமாக நான் சொல்கிறேன் 86 மார்க் எடுக்கலாம். இது நீங்கள் கரெக்டாக பண்ணி படிச்சிங்கன்னா சரி. அப்போ மித்த சாப்டரில் படிக்க வேணாமாங்க சார்னா, நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். முக்கியமான பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின், அதை நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்டம் எடுக்க போகிறவங்களாலும் சரி படிச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ மீதி உள்ள யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப முக்கியமானது மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ சாப்டர் 3ல் அல்ஜிப்ரா, ஜிசிடி, ஸ்கொயர் ரூட்டு. அதுக்கப்புறம் சாப்டர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா குவாடிலேட்டர் கே கண்டுபிடிக்கிறது, ஆல்டிடியூட் மீடியன், 9th சம் 5.3ல் இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸையாவது படிங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ஹவு டு கெட் சென்டம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மேக்ஸில் ஒன்றுமே இல்லை, 8 சாப்டருமே தரவாக படிக்கணும். ஏன்னு கேளுங்க, 5 மார்க் கூட பிளான் இருக்குது 10க்குமே. 5 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கேட்பாங்க, 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கேட்பாங்க, 1 மார்க்கில் ஒன்று ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாமெண்ட்ரி, கிராஃப் நல்லா படிச்சிருவீங்க, புக் பேக் 1 மார்க் படிச்சிருங்க. யூனிட் எக்ஸைஸ் சம்ஸ் எல்லா சாப்டர்லையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் 1 இல்லை 2 ஏதோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கம்பல்சரியில் கேட்க தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. யூனிட் எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். புக்கினில் டெஃபினிஷன்ஸ், டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஃபைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்,
சேவாஸ் தீரம்னா என்ன, மினரல்ஸ் தீரம்னா என்ன, இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லா யூனிட்லையும் டெஃபினிஷன்ஸ் இருந்தால் அது படிச்சிருங்க. ஃபார்முலா எல்லா யூனிட்லையும் ஃபார்முலா ஷீட் போட்டு எழுதி வைங்க. இதெல்லாம் பண்ணாலே அசால்ட்டாக அந்த 1 மார்க் அடிச்சிடலாம். எல்லா சாப்டர்லையும் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க்கை போட்டு பாருங்கள். டைம் இருக்கும்போது சூப்பராகவே முடிக்கலாம். 8 சாப்டர்லையுமே நீங்கள் வந்து தரோவாக இருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் எழுதி சென்டம் போட்டுடலாம். சார் இது எங்களுக்கே தெரியாதா சென்டம் போடுறதுக்கு 8 சாப்டர் படிக்கணும்னு? ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இதுதான். யூனிட் எக்ஸைஸ் விட்டுறீங்க, புக்கில் டெஃபினிஷன் ஃபார்முலாஸ் விட்டுறீங்க. அப்புறம் பிடிஏ கொஷின்ஸும் எடுத்து பாருங்கள், என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணணும், நம்ம சம்ஸ் எல்லாம் விட்டுருக்கோமா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பாருங்கள், எது ரிப்பீட் ஆகிருக்கு என்ன ஆகலை அப்படிங்கிறது நீங்கள் 3 செட் ஆஃப் பீப்புள்ஸும் பாருங்கள். இப்போ எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சாப்டர் 1ல் டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின். நீங்கள் சாப்டர் 1ல் A cross B அதெல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. FOG அப்புறம் F(x) 1.4ல் 2 மார்க்லுமே இது எழுதிடலாம். அதே மாதிரி சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா 3 கன்சிக்யூட்டிவ், சரிங்களா. அடுத்தது 4 கன்சிக்யூட்டிவ், ஸோ இதெல்லாம் விட்டுருக்கக்கூடாது. அடுத்து ரேஷியோ சம்னு இருக்கும், அதெல்லாம் விட்டுருக்கக்கூடாது. இது எல்லாமே 2.5ல் இருக்குது, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 + 3 3 2.8ல் இருக்குது. 3 + 3 3 3 3 டாட் 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 5 + 5 5 5 5 டாட் இதில் மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். 7 7 டாட் 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 இந்த மாதிரி, ஓகேவா. அப்புறம் லாஸ்ட் எக்ஸசைஸில் ரேக்கா அப்படின்னு சம் இருக்குது 2.9 ரேக்கா. சாப்டர் 3ல் ஜிசிடி ஸ்கொயர் ரூட், ஜிசிடி இதெல்லாம் வந்து யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் ரூட். அடுத்தது சாப்டர் 4ல் தீரம்ஸ், என்னென்ன தீரம், ஏபிடி தேல்ஸு பித்தகாரஸு. சாப்டர் 5ல் கோஆர்டினேட்டர் நாற்கரத்தை குழப்பிடாதீங்க. கோஆர்டினேட்டர்லேயே கே கண்டுபிடிக்கிறது, ஓகேவா. அடுத்து சாப்டர் 5ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 5.4ல் 5.3ல் 9th சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக சாப்டர் 6ல் 6.2 6.3 6.4 எல்லா சம்மும் படிச்சிருங்க. அதே மாதிரி சாப்டர் 7.2 7.3 7.4 எல்லாமே படிச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 8th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8.3 8.4 அது மட்டும் நல்லா படிங்க போதும். இப்படி பண்ணிங்கனாலே இதெல்லாம் வந்து டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின். 6.2 6.3 6.4ல் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. 2 மார்க்கும் வரும் 3 மார்க்கும் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் இதுக்கு 5 மார்க்குக்கு மேட்ரிக்ஸும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மார்க்கில் சும்மா போனீங்கனாலே என்ன பண்ணலாம்னா இந்த சாப்டர்லேயும் ஒன்று எழுதலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னல 8th சாப்டர்லேயும் 2 எழுதலாம், மேட்ரிக்ஸில் 1 எழுதலாம். 5 2 மார்க் அசால்ட்டாகவே எல்லாருமே எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 8 9வது எழுதலாம். இதெல்லாம் டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின் எப்போவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக படிங்க. ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. 2 மாதம் டைம் இருக்குது. மார்ச்சில் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ரெடி ஆகிக்கலாம். ஸோ அதனால் எதெல்லாம் படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறேன். பிளான் பிரகாரம் நீங்கள் போயிடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றி யோசிங்க, நான் எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டுலாம், ஓகேவா. நான் முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லிட்டேன் பின்னாடி, எந்தெந்த எக்ஸசைஸில் 5 மார்க் வரும், 2 மார்க்ஸ் வந்து எந்தெந்த எக்ஸசைஸில் படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். பட் இன்னும் 2 மார்க்லாம் டீப்பாக சொல்லணும், 5 மார்க்லாம் டீப்பாக சொல்லணும், இம்பார்ட்டன்ட் தான் போடணும். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இனி வருங்காலத்தில் நான் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சு. கண்டிப்பாக மேக்ஸை செட்டப் பண்ணி யூனிட் எக்ஸசைஸும் படிக்கணும், எல்லா ஃபார்முலாவும் தரவாக இருக்கணும், எல்லா டெஃபினிஷனும் தரவாக இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் பிடிஏ கொஸ்டின்ஸ் பேங்க்கை நீங்கள் வாங்கி அதுலேயும் 1 மார்க்ஸ் எல்லாம் படித்து வைங்க, அதுலேயும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வைங்க. தேங்க்யூ.